வணக்கம் ரிதி. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாகவே மிதமான மழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் எனவும், இதன் பின் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா இடையே கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மீது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வருகின்ற 19ஆம் தேதி வரையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் ஏலூரில் 22 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்தபடியாக கோனசீமா மற்றும் என்டிஆர் மாவட்டத்தில் 19 சென்டிமீட்டரும், விஜயநகரம் 14 சென்டிமீட்டரும், மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் என்று மிக அதிக அளவில் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஆந்திராவில் அதிக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கான எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை நேற்றைய தினம் சென்னையில் புறநகர் பகுதிகளில் பரவலாக மிகவும் லேசான மழை பெய்து வந்த நிலையில் இன்று சென்னையினுடைய வானிலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் இன்று காலை முதல் மேகமூட்டம் காணப்பட்டு வந்த நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது கொஞ்சம் சூரிய வெளிச்சம் காணப்பட்டு வருகிறது. மழை பெய்வதற்கான அந்த சூழல் இல்லை. இருப்பினும் கூட சென்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.